அப் அப்படிங்க. அப்புறமேட்டு வந்து சரி இது இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நான் பாட்டு வீடியோ முடிச்சுட்டு வந்தேன் மச்சான். நின்றுல பாரு ஐயோ நான் சொல்கிறேன். நீ 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 என்ன சொல்லுங்க விடுறா நீ நான் பார்த்து என்ன கமருதன், இதுக்கப்புறமும் என்கிட்ட பேசணுமா? நான் திருந்த மாட்டேன் சார். பிக் பாஸ் எனக்கு திருந்த மாட்டேன். இந்த மனுஷன் இன்னும் சுத்தமா திருந்தவே இல்லை போல. எனக்கு அந்த படம் டைலாக் தான் ஞாபகம் வருது. அவன் இன்னும் திருந்தல மாமா, அவன் இன்னும் திருந்தல. அந்த ஒரு டைலாக் தான் இவர் விளையாடுறத பார்த்து எனக்கு தோணுது. ஆக்சுவலி இவரோட ஃப்ரெண்டான ஆரியன் வந்து அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருந்தாரு, மச்சான் நீ தனியா விளையாடுடா, நீ தனியா விளையாடுனா தனியா தெரியவ, இண்டிவிஜுவலா விளையாடு, நீ ஃபைனல்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு தெளிவா சொல்றாரு. பட் அது அவர் தலையில ஏத்திக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல. அதை கேட்டு வந்தும் இவர் என்ன பண்ணாரு அப்படின்றத நீங்க எல்லாருமே நல்லாவே பார்த்திருப்பீங்க. ஒண்ணு அரோரா கிட்ட போறாரு, இல்ல பார்வதி கிட்ட போறாரு. பார்வதிக்கும் அதான் சொன்னாங்க, அரோராக்கும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் அவங்களுமே அதே தப்பு தான் திருப்பி திருப்பி பண்றாங்க. இவர் வந்து இதே மாதிரி மன்மத லீலையை வென்றார் உண்டோ 2 இதே மாதிரி விளையாடிட்டு இருந்தாருன்னா, இல்ல இவங்க 3 பேரும் இதே மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்கன்னா, கடைசியில என்ன ஆகும்னா இவங்க 3 பேரோட கேமும் இண்டிவிஜுவல் கேமும் ஸ்பாயில் ஆகுது. ஏன்னா கமருதீன் என்ன பண்றதுன்னா, அரோராவை பத்தி பார்வதி கிட்ட பேசுறதும், பார்வதியை பத்தி அரோரா கிட்ட பேசுறதும், இதே வேலையா தான் பிக் பாஸ் வீட்ல சுத்திட்டு இருக்காரு. அவர் எதுக்கு வந்தாரு, எதுக்காக வந்தாருன்றத மறந்து விளையாடிட்டு இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.